ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் கிளைமேட். இன்றைக்கி வரலட்சுமி விரதம் இருந்து மகாலட்சுமியை வணங்குறவங்க எல்லாருக்கும் அவங்களோட அருளும் ஆசையும் கிடைக்கட்டும்னு பிரார்த்தனையோடு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. வரலட்சுமி விரதம் நான் எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு இதை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பெருசாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் யாருக்காவது கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக இல்லை. இது ஜஸ்ட் ஒரு ஷேரிங் தான். நான் சென்னை வந்த புதுசில் வரலட்சுமி நோம்பினா உண்மையை சொல்லப்போனால் எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நான் வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமம் சார்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால எங்கள் ஊரில் இந்த விரத முறையை பற்றின அவேர்னஸ் கிடையாது. ஸோ நாங்கள் வரலட்சுமி நோம்புக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் ஃபாலோ பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்டது கிடையாது. ஸோ அம்மா வீட்லேயும் சரி, மாமியார் வீட்லேயும் பெருசாக இதுக்காக எந்த ஒரு பழக்க வழக்கமும் எங்கள் குடும்பத்தில் கிடையாது. ஸோ சென்னை வந்த புதுசில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்க வரலட்சுமி நோம்புக்கு வீட்டுக்கு வெத்தலை பாக்கு வாங்கிக்க சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு நோன்பை நான் பார்த்தேன். ஸோ சென்னை வந்ததில் இது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதாவது நிறைய மொழி பேசுகிறவங்க, நிறைய இனம் மதம் சார்ந்தவங்க கூட பழகிற வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த மாதிரி வெளி உலகத்துக்கு வரும்போது தான் இந்த பழக்க வழக்கங்கள்னால சில விஷயங்கள் நமக்கு தெரியுது. ஆனால் இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே இருந்த எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வரலட்சுமி விரதம் எந்த அளவுக்கு கும்பிடக்கூடியது, முக்கியத்துவம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு தான் எனக்கே தெரிஞ்சுது. என் பசங்க படிக்கிற ஸ்கூலில் வரலட்சுமி நோம்பு, ஆடிப்பூரம், ஆவணி ஓட்டம் இதுக்கெல்லாம் லீவ் கொடுத்துருவாங்க. அப்போல்லாம் இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது. அங்கே இருந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு, அப்புறம் புக்ஸில் சோஷியல் மீடியாவில் படித்து ஒரு சில விஷயங்கள் என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் நான் வீட்டில் சாமி கும்பிடுவேன். எல்லாத்தையும் ப்ராப்பராக நான் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன்னா எனக்கு அதுக்கான டைமும் இருந்ததில்லை. குழந்தைங்க ரொம்ப சின்னதாக இருந்தாங்க. எல்லா வேலையும் நானே தான் செய்யணும். ஹெல்ப்புக்கு யாரும் கிடையாது. அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பண்டிகை நாட்களில் மாமியார், அப்புறம் வீட்டில் 2-3 மகன்கள் அவங்களுக்கு இருப்பாங்க. அப்போ 2-3 மருமகள்களும் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் வேலையை பகிர்ந்துக்கிட்டு அந்த வேலையை செய்வாங்க. இப்போ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, பசங்க ஸ்கூல் போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவார். அப்படியே பசங்களுக்கு லீவாக இருந்தாலும் ரொம்ப சின்ன பசங்களாக இருப்பாங்க. நமக்கு பூஜையான வேலையெல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அப்போ விவரம் தெரியாது. ஸோ பசங்களோட ஹெல்ப்புங்கிறது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம எல்லாமே பார்க்கணும். குழந்தைங்களையும் பார்க்கணும், குடும்பத்தையும் பார்க்கணும், பூஜை வேலையும் பார்க்கணும். அப்படிங்கும்போது நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் சாமி கும்பிட்றதெல்லாம். எனக்கு கடவுள் பக்தி நிறையவே இருக்குது. பட் ஆனால் இந்த சடங்கு சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணுறது என்னால் எது முடியுமோ அது மட்டும் நான் செஞ்சுக்குவேன். விசேஷமான பூஜை நாட்களுக்கு முன்னாடி நாளே வீடெல்லாம் சுத்தம் பண்ணி பூஜை பாத்திரங்களை தேய்ச்சி அதில் சந்தனம், அதுக்கப்புறம் மஞ்சள், கொஞ்சம் ரோஸ் வாட்டர் இல்லைன்னா பன்னீர் போட்டு கலந்து சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் சாமிக்கு தேவையான பூ, பழங்கள், அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வச்சிடுவேன். வெள்ளிக்கிழமை காலையில் நேரமே எழுந்து குளிச்சுட்டு வாசலுக்கு கோலம் போட்டாச்சு. 8 இதழ் கொண்ட தாமரை கோலம் போட்டால் விசேஷம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பூஜை அறையிலையும் நான் அதை தான் போட்டிருக்கேன். வாசலுக்கும் தாமரை கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கான வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்பார்ட்மெண்ட் வாசல் அப்படிங்கிறதுனால சின்ன கோலம் தான் போட முடியும். ஸோ கோலம் போட்டதுக்கப்புறமா பூஜை அறையில் விளக்கேற்றி பத்தி சாம்பிராணி காட்டிட்டு நெய்வேத்தியத்துக்கான சமையலும் நான் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இப்போ இருக்கிற வீட்டில் பூஜை அறைன்னு தனியாக எதுவும் கிடையாது. ஸோ கிச்சனில் ஒரு ஓரமாக நான் வச்சுருக்கேன். அந்த இடத்துல எந்த அளவுக்கு சாமி படங்கள் வைக்க முடியுமோ அதை மட்டும் வச்சு தான் இப்போ சாமி கும்பிட்டுட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் பூஜைக்குன்னு ஒரு கபோர்டு வாங்கணும். வாங்கும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பூஜைக்கு நான் சிறப்பாக எந்த பொருளும் வாங்கி வச்சு சாமி கும்பிட்றதில்ல. பழங்கள், பால், வெத்தலைப்பாக்கு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அவல் கேசரி, பட்டாணி சுண்டல், புளியோதரை இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இது எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டுட்டு இன்றைக்கி ஒரு சிம்பிளாக வரலட்சுமி நோன்பு கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்ட பிரசாதமான அவல் கேசரி, பட்டாணி சுண்டல், புளியோதரை, அப்புறம் பையன் ஸ்கூலுக்காக பேக் பண்ண தயிர் சாதம், காலிஃப்ளவர் வறுவலை பிரஞ்ச் மாதிரி டைரெக்டாக சாப்பிட்டாச்சு. இந்த மங்களகரமான நல்ல நாளில் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி முகம் தெரியாத என்னோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதை கேட்ட உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரை கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.